தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலையானது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களை தாண்டி பல்வேறு சமூக மக்களையுமே இது அதிர்ச்சியும் சோகத்துக்கும் உள்ளாக்கியிருந்தது. இந்த கொலை தொடர்பாக திமுக அரசை நோக்கி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, காவல்துறையினர் சரியான முறையில் செயல்படலை, இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் அப்படின்னு திமுக மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. இப்படிப்பட்ட சூழலில் இயக்குனர் ப. ரஞ்சித் திமுகவை நோக்கி பல்வேறு கேள்விகளை சரமாரியாக எழுப்பியிருக்காரு. அதில் சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்துக்கு மிக அருகிலேயே இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கு. இதுவே கொலையாளிகளுக்கு சட்டம் ஒழுங்கை பற்றி எப்படி ஒரு பயம் இருக்குது அப்படின்றத காட்டுது. சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருக்க அரசிடம் என்ன திட்டம் இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் படுகொலை செஞ்சவங்க ஆற்காடு சுரேஷோட படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செஞ்சிருக்கதா காவல்துறையிடம் சொல்லியிருக்காங்க. காவல்துறை அதை எப்படி உடனே ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, இது ஏவியங்கள் யார் அப்படின்ற மாதிரியான பின்னணியெல்லாம் இன்னும் ஏன் ஆராயாமல் இந்த குற்றம் செஞ்சவங்களோட கருத்தையே காவல்துறையும் என்டாஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. தொடர்ந்து தலித் மக்கள் மீதும் தலித் தலைவர்கள் மீதும் இங்கே ஒரு அச்சுறுத்தல் இருந்துகிட்டே தான் இருக்குது. அந்த அச்சுறுத்தலை எப்போது அரசு கவனிக்க போகுது, அவர்களோட பாதுகாப்பை எப்போ உறுதி செய்யப்படுது? மாநில தலைநகர்லேயே ஒரு தலித் மக்களோட பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவரை இப்படி கொல்லக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா கிராமங்கள் நினைக்கும் போது அச்சமா இருக்கு. இதற்கு அரசு என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக அரசு ஆட்சியில் அமையறதுக்கு மிக முக்கியமான காரணம் தலித் வாக்குகள். தலித்துகள் நீங்கள் ஆட்சியில் அமர்வதற்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் அறியாமல் இருக்கீங்களா, இல்லை அறிஞ்சும் அக்கறையின்றி இருக்கீங்களா? நான் கூட என்னோட வாக்குகளை உங்களுக்கு தான் செலுத்தினேன், அந்த ஆதங்கத்தில் தான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான கேள்வியும் எழுப்பியிருந்தாரு. இப்படியான ப. ரஞ்சித்தின் சரமாரியான கேள்விகளுக்கு திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான சரவணன் பதிலளிச்சிருக்காரு. திமுகவை தலித் மக்களோட நலன்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு கட்டமைக்க பாஜக வெகு காலமாக முயன்று வருது. அதில் படுதோல்வியை சந்திச்சுக்கிட்டு இருக்கு, சந்திக்கவும் போகுது. ஆனால் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை என்ன காரணத்திற்காக நடந்திருக்குது, யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போதே திமுக மீதான அபாண்டமான குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காரு அண்ணன் ப. ரஞ்சித். அண்ணன் ப. ரஞ்சித்துக்கு என்னோட கேள்வின்னு அவரும் சில கேள்விகளை கேட்டிருக்காரு. அதில் இந்த வழக்கு இன்னும் விசாரணை முடியல, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யல, அதுக்குள்ள போலீசார் கொலைக்கு இதுதான் காரணம்னு முடிவு செஞ்சுட்டாங்கன்னு நீங்க எந்த அடிப்படையில் கேள்வி எழுப்புறீங்க? விசாரணையோட போக்க வெளியில சொல்ல மாட்டாங்க, சொல்லக்கூடாது அப்படின்றது தெரியாதவர் தான் நீங்களா? ஒடுக்கப்பட்டவர்களோட விடிவெளியாக செயல்படும் திமுகவின் மீது தலித் மக்களின் நலனுக்கு எதிரானவர்கள் என்ற போலி பிம்பம் இந்த சம்பவத்திற்கு பின்னர் பல மடங்கு வீரியத்தோட சமூக வலைதளங்களில் கட்டமைக்கப்படுது. அது தங்களுக்கு தெரியலையா? அந்த போலி பிம்பத்தை உறுதிப்படுத்தவே இந்த பதிவா? தமிழ்நாட்டோட காவல்துறை சிறப்பான அமைப்பு. இந்த வழக்கில் எல்லா குற்றவாளிகளையும் கண்டறிந்து அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை வாங்கி தரக்கூடிய வல்லமை பெற்றவர்கள்னு அவருக்கான பதிலையும் சரவணன் கொடுத்திருக்காரு.